டியூட்டன் செஞ்சு டியூட்டன்ல எளியா 2 வீடியோ போட்டு டைம் பாருங்க உள்ளே பார்த்துட்டு தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க சின்ன சின்ன வீடியோக்கள் தான். இப்ப 2021ஆம் ஆண்டு 23வது நல்ல கேள்வி ஒன்று உள்ளே பாருங்க. ஒரு கிணற்றின் அடியில் வாழும் தவளை ஒன்றும் தேரை ஒன்றும் ஒரே கணத்தில் கிணற்றின் சுவரின் வழியே ஏறத் தொடங்குது. கிணறு வைக்காம அந்த கிணற்றின் சுவரின் வழியே ஏறத் தொடங்குறாங்க. அப்ப இமேஜின் பண்ணுங்க, ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணற்றின் சுவரின் வழியே இப்படி கிணறு வச்சுக்கோமே, இந்த சுவரின் வழியே இது ஏறத் தொடங்குது. மீண்டும் ஒவ்வொரு நிமிடமும் நேர இடைவெளியில் தவளை அந்த நிமிடத்தின் ஆரம்பத்தில் கிணற்றின் விளிம்பில் இருந்து ஏற வேண்டிய மொத்த அளவில் சரி பாதி அளவு வருது. அதாவது மொத்த அளவுல இவர் சரி அரைவாசி, திருப்பி இதுல அரைவாசி, திருப்பி இதுல அரைவாசின்னு வர்றாரு. அப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த தவளை எப்படி ஏறி இருப்பாரு? இந்த தவளை அரைவாசி தானே, அரைவாசி அரைவாசி ஏறி இருக்காரு. மொத்தத்துல அரைவாசி அரை பிளஸ் திருப்பி மிச்சம் எவ்வளவு? அரைவாசி என அரைவாசி வைத்து அப்ப அரைவாசி அதுல தர திருப்பி அதுல அரைவாசி ஒன்றிங்கில் 4. திருப்பி அங்கால போனா 3வது நிமிஷம் தான் இங்க வார ஒன்றிங்கில் 4. இது பிறகு ஒன்றிங்கில் 4ல அரைவாசி ஒன்றிங்கில் 8. இப்படி என்ன செய்யும்? இது ஏறிட்டு போ. அதே மாதிரி தேரையை செல்றாங்க. தேரையும் அவ்வாறே மேலே ஏறுவதோடு நிமிடத்தில் கடந்து செல்லும் தூரம் கிணற்றின் விளிம்பில் இருந்து ஏற வேண்டிய மொத்த தூரத்தின் 1/3 பகுதி. பயணத்தை ஆரம்பித்த கணத்திலிருந்து 2 நிமிடம். 2 நிமிடம் இது 1 நிமிடம் 2 நிமிடம். அப்ப நமக்கு இங்கால தேவை அவங்க 2 நிமிடம் தான் அவங்க ஆரம்பிச்சு. ஆகவே இந்த தேரை ஃபர்ஸ்டுக்கு மொத்தத்துல ஒன்றிங்கில் 3 பங்கு பிளஸ் அடுத்தது வரப்போறாரு இந்த ஒன்றிங்கில் 3 பங்கு ஏறினத்துல இப்ப ஒன்றிங்கில் 3 பங்கு ஏறிட்டாரு. ஒன்றிங்கில் 3ல ஒன்றிங்கில் 3 அவ்வளவுதான். ஒன்றிங்கில் 3ல ஒன்றிங்கில் 3. அப்ப இதான் இவர் ஏறுற விகிதம். அதாவது என்ன சொல்றாங்கன்னு அதை கொஞ்சம் நல்லா வாசிக்கணும். தேரை அவ்வாறே மேலே நிமிடத்தில் கடந்து செல்லும் தூரம் கிணற்றின் விளிம்பிலிருந்து ஏற வேண்டிய மொத்த தூரத்தில் 1/3 பகுதி. அதாவது அது ஏறுற தூரம் கிணற்றின் விளிம்பிலிருந்து 1/3. அவை எவ்வளவு? 1/3. அடுத்தது இங்க கொஞ்சம் முக்கியமா பார்க்கணும் பிள்ளைகள். திருப்பி அடுத்தது ஏற வேண்டிய தூரம் கிணற்றில் விளிம்பிலிருந்து ஏற வேண்டிய தூரத்தின். ஆகவே கிணற்றின் விளிம்பிலிருந்து ஏற வேண்டிய தூரம் இப்ப 3/2. ஆகவே இங்க இத கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3/2 ஏன் இதுல இது 3/2 3/1. 3/2 திருப்பி அதுல 3/1 தான் ஏற வேண்டியது. அப்ப இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? அப்ப இது ரெண்டையும் பாருங்க. இது நமக்கு தெரியும். 1/4 1/2 முக்கால். அப்ப இது டிரெக்டாவே எழுதிடலாம். 3/4. இங்க பாருங்க 1/3 இது 2/9 என்ன? அவை 1/3 பிளஸ் 2/9. அப்ப நீங்க சுருக்குனீங்கன்னா 9 3ண்டா 3 9 5/9 5/9 வரும். அப்ப இது மொத்தமா என்ன சொல்றது? இப்ப கேள்வி, அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இது 3/4 ஏறி இருக்கு, இது 9/5 ஏறி இருக்கு. வித்தியாசம் எத்தனை? 7 மீட்டரா? இப்ப இதுல எது பெருசு? இது வித்தியாசம் செல்லக்குள்ள பெருசுல இருந்து அந்த சின்னதை கிடைக்கும். அப்ப அதை பார்ப்போம். 5/9 பெருசா 3/4 பெருசான்னு பார்த்தோம். இதை இஞ்சால கொண்டாந்து பெருக்குனா 20, இஞ்சால கொண்டாந்து 27. அப்ப இதான் பெருசு. 3/4 தான் பெருசு. அது 3/4க்கும் 5/9க்கும் இடையிலான வித்தியாசம் 7 மீட்டரா? அப்ப 36 கீழுக்கு இது 9 9 3 27 4 20. அப்ப 7 மீட்டர். ஆகவே இதை 27ல இருந்து 7 7/36 சமன் 7 மீட்டருக்கு சமம். அவை இங்க 1 மீட்டர் 36 அது போனா மொத்தம் 36 தானே. அதாவது 36 ஒரு பங்கு மேய்ச்சல பண்ண சமன் போடையில பங்கு 1 மீட்டர் நமக்கு மொத்த மொத்த ஆழம் தான் இவன். மொத்த ஆழம் 36 ஆகவே 36 மீட்டர். அவை விட 36 மீட்டர். ஆகவே இந்த கேள்வி விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். விளங்காத ஆட்களுக்கு நான் திருப்பி இன்னொரு முக்கியமான கொஞ்சம் ஐக்கிய தானே எல்லாம் ஐக்கியம். ஆனா பின்னங்க அதாவது இந்த 2 நிமிடம் அந்த கடைசா 2 நிமிடம் சொல்லதா 2 நிமிடம் அந்த தவளை தேடி ஏறப்போகுது. இவர் ஏறுறது விளிம்பில். அந்த பாயிண்ட் தான் முக்கியம். ஒவ்வொரு 3 போறாருன்னா அது லேஸ் எனக்கு 3 அடுத்தது 3 அடுத்தது 3 அப்படி நாம என்ன செய்யலாம்? ஒவ்வொரு 3 கூடுவேன்னு சொல்றாங்க. இல்ல இவங்க அப்படி சொல்லல. விளிம்பில் இருந்தான தூரத்தின் அரைவாசி. இந்த முதலாவது அரைவாசி அடுத்தது 3 விளிம்பில் இருந்து முதலாவது அரை. அப்ப இந்த தவளைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த விளிம்பிலிருந்து அரண்டா மிச்சப்பட்டது அரையானே அங்க அரை. திருப்பி இந்த விளிம்பில் இருந்து அரைவாசிண்டா அரைவாசி
அறவாசி விளிம்பில் இருந்தான தூரத்தின் ஏற வேண்டியது. இப்ப விளிம்பில் இருந்தான விளிம்பில் இருந்து இது இல்லை விளிம்பில் இருந்தான தூரம் அறவாசிப்ப அந்துள்ள அறவாசி ஏறும். அப்ப இதுல அறவாசி தான் இப்ப ஏறப்படுறாரு. ஒன்றிங்கில் 4 இவ்வளவு மாரி இருப்பாரு. அப்ப இங்க மிச்சம் இந்த ஒன்றிங்க இங்க அரை அறையா பிரிஞ்சு வரதால ஒன்றிங்கில் 4 மிக்கும். திருப்பி மூணாவது நிமிஷத்தை பாத்தீங்கன்னா விளிம்பில் இருந்தான தூரத்தின் ஒன்றிங்கில் 4 இதுல அறவாசி ஏறி இருக்கும். ஆகவே ஒன்றிங்கில் 4 அறவாசி திருப்பி ஏறி இருக்கும். ஒன்றிங்கில் 8 ஏறி இருக்கும். ஆகவே இவங்க 2 நிமிஷம் தான் தாராங்க. ஆகவே இது ஒன்றிங்கில் 4 ஏறுது, இங்க அரை ஏறுது. ஆகவே மொத்தம் 3/4. இங்க பாருங்க. அப்ப அங்க பிளவுட மாட்டோம் எப்படி பார்த்தாலும் என்ற 2 அரை அறையா பிரிஞ்சு போறதால அதை எடுத்துருவோம். ஆனா இங்க விளிம்பில் இருந்தான தூரத்தின் 3/1 ஓகே. பேலன்ஸ் ரெண்டிங்கில் 3/2 என்ன 3/2 பேலன்ஸ் இருந்தா திருப்பி இது ஏற போறது விளிம்பில் இருந்தான தூரத்தின் 3/1. ஆகவே ஏற போறது 9/3. சாரி 9/3 3 9 1 2 9. சரி, அப்ப இதையும் இதையும் கூட்டியும் இதையும் கூட்டினா 3/4. 2 கிடையான வித்தியாசம் 7 மீட்டர் இருந்தா டிரெக்டா நம்ம சமன் 7 மீட்டர் போடையலாம். இது 7 மீட்டர் இப்படித்தான் போடணும். ஆனா நம்ம இதுல எம்சிக்கு தான் பிரச்சனை இல்லை. ஆகவே இதுக்கு இதை கண்டிங்கன்னா 36 ஒரு பங்கு வரும். அவை 36 மீட்டர் விட வரும். ஒரு இலகுவான கேள்விதான். ஆனா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சின்ன இடத்தப்புல விட்டீங்கன்னா அப்படி அந்த கேட்டு வச்சிடும். சரி, ஆனா இந்த விடையில பார்த்தும் இதுக்கு விட எடுக்கலாம். அதாவது இந்த ஒன்றிங்கில் 2 ஒன்றிங்கில் 3 அனுபவம். ஒன்றிங்கில் 2 இந்த ஒன்றிங்கில் 3 இங்க வர மினிமத்தையும் பார்க்கணும். அது அடுத்த ஒன்றிங்கில் 3 போகல கட்டாயம் இங்க 9 வரும். இது அடுத்த ஒன்றிங்கில் 2 போகல இங்க 4 வரும். ஏன்னா மேலுக்கு வரும் இல்ல கீழுக்கு. அப்ப 4 9 2 நிமிஷத்துக்கு கட்டாயம் கீழுக்கு அந்த பின்னத்துல கீழுக்கு வரும். இப்ப 4க்கு 9க்கு போகும்போது 36. இந்த 36 வாரமா இருக்கிறது ஒரு விடை தான். ஆகவே 3வது விடையை போடலாம். ஒரு சின்ன ஒரு கெஸிங் சரியா வரலாம். சில நேரம் பிரிக்கக்குள்ள மாறலாம். ஆனா உங்களுக்கு இந்த கேள்வியை செய்யக்குள்ள என்னை பிரச்சனை விட வரலன்னு சொல்லக்குள்ள இவ்வாறான கெஸிங்கள் எப்பயும் வேலை செய்யும். சரி, அடுத்து பாருங்க பிள்ளைகள். 2022ஆம் ஆண்டு 11வது கேள்வி. 2022ஆம் ஆண்டு 11வது கேள்வியை பாருங்க. ஒரு பேரங்காடி, ஒரு சூப்பர் மார்க்கெட், அதன் வாடிக்கையாளர் ஒவ்வொருவருக்கும் அவர் ரூபாய் 5000க்கு மேல் செலவிட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும், அதாவது அவர் 5000க்கு மேல செலவிட்ட ஒவ்வொரு ரூபாய் 5000க்கு மேல செலவழித்த ஒவ்வொரு ரூபாய் 5001 ரூபாவில இருந்து 1500 ரூபாய் உயர்ந்தபட்ச கழிவு பெருமானத்துடன் 12% விலை கழிவை வழங்குது. ஆனா மேக்சிமம் 1500 ரூபாய். அப்ப இங்க பாருங்க 5000 பிளஸ் 1. அதாவது இது என்ன 5000 பிளஸ் 1 ரூபா. இந்த 1 ரூபாய்க்கு தான் 12%. அதே மாதிரி ஆக உயர்ந்தபட்ச பெருமானம் 1500. இப்ப பார்ப்போம். விலைக்கழிவு வழங்கும் விற்பனை மேம்பாட்டு செயற்பாட்டை நடைமுறைப்படுத்தியுள்ளது. உயர்ந்தபட்ச கழிவை பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சிட்டை பெருமானம். இப்ப உயர்ந்தபட்ச கழிவுண்டா 1500 ரூபாய் பெறணும். இப்ப 1500 ரூபாய் பெறணும்டா இந்த 12% மேக்சிமம் செலவுல இந்த 12% என்று செல்றதுதான் இந்த 1500 ரூபாய். அப்ப 100 எவ்வளவு காணலாமா இல்லையா? 100 எவ்வளவு காண்றா நம்ம இதை 3 சுருக்குனா 4 முறை, 3 சுருக்குனா 5 0 0. 4 சுருக்குவோம், இல்லாட்டி 2 சுருக்குவோம். ஈஸிக்காண்டி 2 சுருக்கணும்டா 4 சுருக்கணும் 125 முறை. ஆகவே 12500. 12500 வந்ததுக்கு அப்புறம் நீங்க 12500 அடிக்கலாம். ஏன் 12500 ரூபாவை விட எடுக்கலாம்டா இப்ப 12500 ரூபாய்க்கு 1500 ரூபாய் கழிவு. ஆனா இந்த கழிவு கொடுக்கறது நீங்க 12500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கழிவு இந்த 12500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கழிவு 5000 ரூபாய்க்கு கழிவு இல்லை. அதுக்கு மேல இருக்கிற இந்த 7500 ரூபாய்க்கு தான் கழிவு. ஆகவே இங்க நாம என்ன சொல்லணும்? இந்த 5000 ரூபாய்க்கு கழிவு இல்லை, எனக்கு கழிவு வார இந்த 12500 ரூபாய். மொத்தம் 17500 ரூபாயோட பொருளை வாங்கினா தான் இன்னைக்கு 5000 ரூபாய் கழிவு. சரியா? ஆகவே இதுக்கு விட 17500 ரூபாய். சரி, அவை பிள்ளைகள் அந்த 30வது 2022 15 நாம எழுதியாச்சு. 2 தரம் அடிபட்டிருக்கு. அடுத்த கேள்வி 4ஆம் ரிலேட்டடான கேள்வி.
நாலாம் ரிலேட்டடான கேள்வி நம்ம எளியா செஞ்சிருக்கோம். இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. ஆஹ் நான் செல்ற விடயத்தை இந்த கேள்விகளுக்கு நீ ஓவரா யோசிக்க தேவையில்ல. நான் செல்றத மட்டும் அப்படியே பாடமாக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்ய பிள்ளை கொண்டு போய் பிரயோகிச்சுடுங்க, அவ்வளவுதான். வேற இது பெருசா யோசிக்க வேண்டிய விடயம் இல்லை. நான் என்ன சொல்றேனோ அதை பாடமாக்கி வச்சுக்கிங்க. எப்படி செய்யறேன் ஏன்னா இந்த கேள்விகள்ல கொஞ்சம் ஹவர்ல பார்த்தா உங்களுக்கு சரியான விட வராது. பார்ப்போம். 2022 16வது கேள்வி. 2022 16வது கேள்வி. திரு சில்வா. சரி. திரு சில்வா ஒரு சனிக்கிழமை சரியான நேரமாகிய முற்பகல் 9ற்கு தனது கை கடிகாரத்தின் அலாரத்தை எடுத்து திங்கட்கிழமை முற்பகல் 11க்கு, அதாவது அவர் சனிக்கிழமை முற்பகல் 9 மணி அலாரத்தை எடுத்து திங்கட்கிழமை முற்பகல் 11 மணிக்கு செட் பண்றார், தயார் செய்யறார். அவர் தனது கை கடிகாரத்தை தவறுதலாக இருக்கும் ஒவ்வொரு 24 மணித்தியாலத்துக்கும் 20 நிமிடம் ஒவ்வொரு 24 மணித்தியாலத்துக்கும் 20 நிமிடம் முந்துவதையும் அறிந்திருக்கவில்லை. அலாரம் அடிக்கும் போது சரியான நேரம் என்ன? சரி, முதலாவது இதுக்கு இடையிலான வித்தியாசம். சாட்டர்டே 9ல இருந்து மண்டே 9 வரையும் 24 48 மணித்தியாலம் என்ன? சரியான. அதாவது சாட்டர்டே 9 மணில இருந்து காலையில 9 மணில இருந்து 2 முற்பகல் தானே. சரி, மண்டே 34 அடுத்தது திருப்பி அடுத்த 9 24 அடுத்தது இந்தியாவில 2 மணித்தியாலம். அப்போ மொத்தம் 50 மணித்தியாலம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இங்க இந்த வேயை யூஸ் பண்ணுங்க. இந்த வேயை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விட என்ன செய்யும் டிரெக்டா வரும். அதாவது இந்த 24 மணித்தியாலம் சொல்றது உண்மையா அவங்க 24 மணித்தியாலத்தை 24 மணித்தியாலம் 20 நிமிஷம் காட்ட போகுது. உண்மையா பையா? இவ்வாறு காட்ட போகுது. ஆகவே கேள்வி இந்த 50 மணித்தியாலத்தை எப்படி காட்டியிருக்கும் என்பதுதான் கேள்வி. 50 மணித்தியாலத்தை எப்படி காட்டியிருக்கும் என்பதுதான் கேள்வி. ஆகவே இங்க என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்யலாம்? க்ளோஸ்அப் இருக்கு நீங்க ஆகவே 24 தர 50 24க்கு மாத்தியமே செய்யலாம். 24 அவர் 20 நிமிஷம் தரை. அப்ப இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இது 24 மணிக்கு 50 மணிக்கு 24 20 நிமிஷம் 20 நிமிஷத்தை நம்ம மணித்தியாலத்துக்கு மாத்தலாம், இல்லாட்டி எல்லாத்தையும் மொத்தமா எண்ணத்துக்கு மாத்தலாம், நிமிஷத்துக்கு மாத்தியும் இதை செய்யலாம். எனக்கு இதை அப்படியே வச்சுட்டு இதை 2 நிமிஷத்துக்கு மாத்துறது ஈஸி. இப்ப 24 நிமிடத்துக்கு மாத்தினோம்னா 24 தர 60. இப்ப 24 6 4 24 2 மிச்சம் 12 144. அப்ப 144 24 மணி நேரம் அங்கே 60 இருக்கணும் சார். இந்தியால 144 1440 அதுல ஒரு 20 கூட போகுது. அப்ப 60 தர இந்தியால 50. அது பிரச்சனை, நீங்க 50 போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப 50 போட்டுக்கொண்டீங்கன்னா ஹவர்ல வரும். நீங்க இதையும் நிமிஷத்துக்கு மாத்தினீங்கன்னா அதையும் ஒரு 60 நிமிஷத்துக்கு மாத்தீங்கன்னா நிமிடத்துல வரும். சரியா? அப்ப இதை நீங்க பிரிச்சீங்கன்னா பிள்ளைகள் பிரிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன விட வரும்டா இந்த சுருக்குனீங்கன்னா 72 கீழ் 73 தர 50 என்று வரும். 72 கீழ் 73 50. இதை நீங்க இன்னும் சுருக்கி போனீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு வரப்போறது எப்படி வரும்டா? நான் சுருக்களை பார்த்து சொல்றேன். இப்படி வரும். அதாவது இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு வரப்போறது இவ்வளவும் ஹவர் தானே, இவ்வளவும் ஹவர். அப்ப நீங்க இதை பெருக்கிதான் இருக்கணும், வேற வழி இல்லை. 49 மணித்தியாலம் 49 மணித்தியாலம் சரி 18 நிமிஷம் 54 செகண்ட் வரும். நீங்க எல்லாத்தையும் பூரணமா இது ஹவர்ல வரும். திருப்பி அதை நீங்க நிமிஷத்துக்கு மாத்தி செகண்டுக்கு மாத்தினீங்கன்னா 49 ஹவர் எடுத்து 18 54 செகண்ட் வரும். அப்ப நமக்கு 50 மணித்தியாலம் சொல்றது எப்படி காட்டுது? 18, அதாவது 49 மணித்தியாலமும் 18 50, அதாவது 50 உதாரணமா 11 மணிண்டா 11 மணி காட்டாம 49 மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் 300. அப்ப 10 18 54 அவைய முதலாவது வரும். அவ இங்க சுருக்கல் மட்டும் தான் பிரச்சனை. சுருக்கிட்டு இருந்தா டைம் சரி. ஆகவே இந்த கேள்விகள் இப்படித்தான். இந்த போட்டிங்கன்னா 24 அவர் எவ்வளவு காட்டினது?
24 மணித்தியாலும் 20 நிமிஷம் தான் 24 அவர். அவை 50 அவர் எவ்வளவு உண்டு காட்டும். அதுல இங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இந்த மினிட்ஸ்ல சுருக்கள். இந்த சுருக்கள் மேஜர்ல போன பிள்ளைகள் ஒன்றும் செய்தான் எடுக்கிறேன். இந்த சுருக்கக்குள்ள என்ன இது ஹவர்ல வரும் என்ன. அப்ப இது ஹவர்ல வரக்குள்ள உதாரணமா இங்க இங்க சுருக்கக்குள்ள எப்படி வரும் 72 தர 50 கீழ் 73 வரும். 72 நீங்க 50ஆல சுருக்குனீங்கன்னா அது 2 10 7 5 35 35 36 36 சைபர் இன்னொரு சைபர் என்ன 36 சைபர் இன்னொரு சைபரின் கீழ் 73. இப்ப நீங்க 3600ல 73 எத்தனை முறை பாருங்க. கிட்டத்தட்ட இந்த 50க்கு ஈக்குவலா தான் வரும். 50 கிட்ட தான் வரும். அப்ப இதுல 49ஆல பெருக்கி பாருங்க இது வரும். அப்ப அதாவது 3600 73ஆல சுருக்கும். 73ஆல சுருக்குனீங்கன்னா 4 போட்டீங்கன்னா 4 3 12 1 மிச்சம் 7 4 28 29. ஆகவே 8 10ல இருந்து 2 போனா 8 1 போயிட்டு அஞ்சளவு விளங்கும் நினைக்கிறேன். ஓகே 1 போயிட்டு ஆகவே இங்க 15 15ல இருந்து 9 போயிடுச்சுட்டா 6 நம்ம உண்ட இங்க இருந்து கடன் வாங்கிட்டு 68 680. 680 செல்லக்குள்ள கிட்டத்தட்ட 730 73 ஆகவே 9 முறை 9 3 27 2 மிச்சம் 9 63 என்ன 63 2 65. அப்போ ஓகே 657 ஆகவே 33 10ல இருந்து 7 போனா 3 1 போயிட்டு ஆக 7ல இருந்து 5 போனா 23. அப்ப இங்க வரப்போறது நமக்கு 49 23 மீதி. அப்ப 23 மீதியை நாம எப்படி எழுதுவோம் 73 இங்கில் 23 இப்படித்தான் எழுதுவோம். ஆகவே 49 வந்துட்டு அது 49 ஹவர் இன்டு இதை நாம இது ஹவர்ல இருக்கு. இந்த ஹவர்ல இருக்கிறது 23 சாரி 23 இங்கில் 73 நமக்கு நிமிஷத்துக்கு மாத்திரண்டா 60ஆல பெருக்கும். 60ஆல பெருக்கி திருப்பி நிமிஷத்தை எடுப்போம். அப்ப 12 அதை பெருக்கி போட்டு நீங்க நிமிஷத்துக்கு எடுத்தீங்கன்னா 18 நிமிஷம் வரும். திருப்பி அந்த இதுவும் ஒரு பின்னத்துல வரும். அங்கால வார இந்த மிகுதி பின்னத்தை திருப்பி 60ஆல பெருக்கினீங்கன்னா செகண்ட் வரும். அது பிள்ளைகள் சுருக்கல் தான். கெஸ்ஸிங் இந்த செல்லக்குள்ள பிள்ளைகள் இந்த நீங்க எப்படி கெஸ்ஸிங்ல இது செய்யலாம்டா இப்ப எப்பயும் முந்தி போறது ஹிந்தி காட்டுமே. முந்தி போறது ஹிந்தி காட்டு. இப்ப நம்ம இந்த கெஸ்ஸிங்க நான் சொல்றேன் சாதாரணமான ஒரு கெஸ்ஸிங்காக இருக்கலாம். ஆனா இவ்வாறான கேள்விகளுக்கு மேஜல போன அப்படியே டைம் காணா கெஸ்ஸிங் தான் இதுக்கு சரி. சரி பாருங்க அப்ப 50 அவர் தானே. இப்ப 50 அவருக்கு எவ்வளவு பிந்து காட்டும். இப்ப நாம சும்மா சாதாரணமா 24 எடுப்போம். இந்த இதை விடுவோம். அப்ப 24க்கு 20 நிமிஷம் என்ன. ஆனா இப்படி போட்டா விட சரியா வராது. சரியா 24க்கு 20 நிமிஷம் தர 50க்கு சரி தர 50க்குன்னு சொல்லக்கொள்ள ஈரஞ்சி 10 1 கீழ் 24. ஆகவே 50க்கு நமக்கு எவ்வளவு நிமிஷம் பிந்தும் சொல்லக்கொள்ள நிமிஷம் தானே. 24க்கு 20 நிமிஷம் தான் 50க்கு எவ்வளவு நிமிஷம். அப்ப 50க்கு எவ்வளவு நிமிஷம் பிந்தும் சொல்லக்கொள்ள 1000 24 நிமிஷம் பிந்து. இப்ப 1000 20 அதாவது 50 அவர் இதுவும் அவர் இந்த அவரும் வெட்டுப்பாட்டா நெஞ்சால இது வரும் 1024. இப்ப இதை நீங்க சுருக்குனீங்கன்னா 500 12 திருப்பி சுருக்குனி என்ன 2ஆல சுருக்கலாம். திருப்பி சுருக்குனீங்கன்னா 750 6 திருப்பி சுருக்குனீங்கன்னா 125 3 125 3ஆல சுருக்குனா 4. இதுல எத்தனை முறை ஒரு முறை 41 தசம் 41 தசம் இதுல எத்தனை முறைண்டா 5 அங்கால வைத்து அப்ப அப்படி போகுது என்ன 41 தசம் போகுது. இப்ப 41 முன்னுக்கு காட்டும் 41 முன்னுக்கு காட்டும் சொல்லக்கொள்ள பிள்ளைகள் சொல்லுங்க. அப்போ முன்னுக்கு 41 தசத்துல காட்டு 41 தசம் உதாரணமா 2 20 20 எத்தனை முறை 6 முறை 6 7 இப்படி வச்சுப்போம் சம்திங். இப்ப 41 தசம் 6 7 வருதுண்டா உங்களுக்கு தெரியும் 1 அவர் 60 நிமிஷத்துல இருந்து 41 தசம் அப்ப கூட அப்ப 42 மட்டும் மேலுக்கு போட்டா அப்ப 42னா 18. அப்ப 18 நிமிஷம் பிந்தும் 18 நிமிஷத்துல வார விடையாக இருக்கு. 18 நிமிஷத்துல வார விட எனக்கு முதலாவது விட 10 கடந்து அது 18 நிமிஷம் தானே 10 கடந்து 10க்கு முன்பா 10 மணிக்கு முன்னு இல்லை. 18 நிமிஷம் தான் ஏறத்தாழ வரப்போகுதுண்டா 10க்கு முன்பாக இல்ல 10 கடந்து
சரியா? முற்பாகல் 10, பிற்பாலும் இல்லைண்ணே, பிற்பாலிலே அந்த 18 நிமிஷம் பிற்பாலே முற்பாகல். ஆகவே நீங்க இங்க 18 நிமிஷம் வர்றது முதலாவது, இரண்டாவது, அஞ்சாவது விட, அஞ்சாவது விட பிற்பாடுன்றதால இல்ல, இரண்டாவது விட இல்ல, ஆகவே முதலாவது விட நீங்க இவ்வாறு ஒரு கெஸிங்ல செய்யலாம். ஆனா சரியான இது இல்லை இதுக்கு. நீங்க இப்ப தனிச்சு எடுத்தீங்கன்னா சரியான விட வராது. சரியா? ஆகவே இது ஒரு ஆஹ் இது என்ன, கணிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் வரும். ஆனா கணிச்சு எடுக்கிறது இல்ல. ஆஹ் அப்படி இதை கணிக்கக்குள்ள 20 அப்படி வந்தாலும், உதாரணமா 41 நிமிஷம் 20 செகண்ட் உங்களுக்கு அந்த 20க்கு மேல இருக்கிறத பாத்தீங்கன்னா சரி, அப்படியும் இந்த கெஸிங்ல நீங்க என்னெல்லாம் செய்துட்டு போகலாம். அப்ப அடுத்தது 2022 17வது ஹரி செஞ்சிட்டோம். வெளியே இருக்கு முன்னுக்கு ரிப்பீட் ஆகுது. 33 2022 19 செஞ்சிட்டோம். அடுத்த ஹரியும் செய்துட்டோம். 2023 17வது, 2023 17வது ஹரியை பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கேள்விகளே, கொஞ்சம் பிள்ளைங்கிற மாதிரிலாம் இருக்கு. 2023 17வது கேள்வி. திரு பெரேரா வங்கி ஏயிலிருந்து 18% ஆண்டு எளிய வட்டி வீதத்துக்கு 50,000 கடனாக பெற்றார். அதேவேளை அவர் வங்கி பியிலிருந்து 75,000 கடனாக பெற்றார். ஓராண்டிற்கு பின் அவர் ஒவ்வொரு கடனுக்காகவும் ஒரே தொகையை வட்டியாக கொடுத்தார். பி ஆண்டு எளிய வட்டி. சரி, ஏயில அவர் எவ்வளவுக்கு வாங்குறாரு? நமக்கு தெரியும் வட்டி ஒரே சமன். வட்டி என்ன? வட்டி சமன் பிஆர்டிங்க. பி 50,000, ஆர் விகிதம் முதலாவது 18 வீதம், ஓராண்டிற்கு பின்னர் 700. பில சொல்றாங்க 75,000 கடனா பெறாரு. வட்டி வீதம் காலம் ஒன்றிற்கு 100. ஆனா ரெண்டும் சமன், வட்டி சமன். ஆகவே ரெண்டையும் சுருப்பு நம்மளுக்கு வட்டி வீதம் வரும். இந்த 100 இந்த 100 வைத்திடும். இந்த 3 சைபரையும் இந்த 3 சைபரையும் வெட்டிடலாம். 75,000 50,000 என. அப்ப நம்ம இந்த 3 சைபரையும் இந்த 3 சைபரையும் வெட்டுவோம். வேற ஒன்று வெட்டுறதுக்கு இல்ல பிள்ளைகள். அப்ப 50ல 2 25 2 முறை, 50ல 3 முறை, 3 முறை 6, 3ல 3 சாரி 3 3ஆலானே, அப்ப 6 முறை. அப்ப 6 2 12. அப்ப 6 சமன் 12 வீதம். அவ்வளவுதான். சரியா? சின்ன ஒரு கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஆஹ் அதுவும் சின்ன ஒரு கேள்விதான். பெருசா வேற ஒன்றும் இல்லை. இந்த காலங்களை பெருக்கிற நினைக்கேன். சரி வா. பாருங்க. 2023 18வது கேள்வி. திரு கொஸ்தா தனது உயிலில் தனது சொத்துக்களை 3 பிள்ளைகளிடம் பின்வருமாறு பிரித்தார். மூத்த மகள், மூத்த மகன், சாரி மூத்த மகன், மூத்த மகன், அடுத்தது மகள், அடுத்தது இளைய இளைய மகன். எப்படி பிரிக்காருண்டா, இவரு 17.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஏதோ ஒன்று, இவருக்கு 12.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஏதோ ஒன்று, இவருக்கு 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஏதோ ஒன்று. சரி. அத்துடன் திரு கொஸ்தா தனது வங்கி கணக்குகளில் உள்ள மொத்த பணமாகிய 50 மில்லியன் ரூபாயில் 50% தனது மூத்த மகனுக்கு, 50 மில்லியன்ல 50% 25 மில்லியன். அப்ப 25 மில்லியனை மூத்த மகனுக்கு கொடுக்கார். மூத்த மகனுக்கும் மகளுக்கும் சமமாக கொடுத்தார். அவ அறவாசி 50 மில்லியன் மூத்த மகளுக்கும் மகளுக்கும் சமமாக கொடுக்காருண்டா அதுல அறவாசி என்ன? அது 12.5. இங்கேயும் 12.5. ஏண்டா 2 25 விளங்கும் நினைக்கிறேன். மகளுக்கும் சமதொகுதியில மீதி 50% இளைய மகனுக்கு கொடுக்கார். மீதி 50% இளைய மகனுக்கு கொடுக்கார். அவன் மொத்தம் 50 மில்லியன். இப்ப கேள்வி, மூத்த மகன் மகள் இளைய மகளுக்கு இடையிலான விகிதம். அப்ப என்ன? 17.5 30 என்ன? 17.5 12.5 30. இது 25. இது 15 40 என்ன? அப்ப 5ஆல சுருக்குனா 6 முறை, 5ஆல சுருக்குனா 5 முறை, 5ஆல சுருக்குனா 8. ஆகவே 5வது விட. அடுத்தது பாருங்க, 2023ஆம் ஆண்டு 19வது கேள்வி. ஒரு குறித்த பாடசாலையில் 900 மாணவர்கள் உள்ளனர். முதற் பிரிவு, இடைப்பிரிவு, மேற்பிரிவு ஆகியவற்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 3:1.
ஆகவே 900 மாணவர்கள் இருக்காங்க. ஆஹ் முதல் பிரிவு, இடைப்பிரிவு, மேற்பிரிவுல இருக்கிற மாணவர்கள்ன்றது 3க்கு 2க்கு 1. ஆகவே நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 3 2 5 1 6, மொத்த பங்கு 6 பங்கு. அவ 900 6ஆ பிரிச்சு 3 பங்கு இவரு, 2 பங்கு இவரு, 1 பங்கு இவரு, அதானே பங்கு. ஆகவே 6ஆ பிரிச்சா 900 6ஆல பிரிச்சு வைப்போம். 150. சரியான 900 3ஆல பிரிச்சா 300, அது 2ஆல பிரிச்சா 150. இப்ப கேள்வி, இடைப்பிரிவில் உள்ள மாணவர்களின் 20% மாணவர். இடைப்பிரிவில் என்ன? 2 பங்கு 300. இவர்கள்ல 20% மாணவர். 300ல 20% மாணவர்னா 100க்கு 20 வீதம். 2 6 60 தானே. இந்த 2 சைபர் வைத்திரும் 2 6 60. அப்ப இந்த 60 மாணவர்கள் சங்கீதத்தை ஒரு பாடமாக எடுத்தனர். அவர்களோட எண்ணிக்கை என்ன? 60. சரியா? சரி. அப்ப இது ஒரு இலகுவான கேள்வி. நம்ம இந்த அடுத்த கேள்வியை பாருங்க. 39வது கேள்வி, அதாவது 2023 21வது கேள்வி. தொடர்ச்சியாக 2023ஆம் ஆண்டு 21வது கேள்வியை பாருங்க. 2023ஆம் ஆண்டு 21வது கேள்வி. 21வது கேள்வியை பாத்தீங்கன்னா, பாசன் பழச்சாறையும் தூய மாம்பழச்சாறையும் கனவுளவு படி 2க்கு 3 எனும் விகிதத்தில் கலந்து பழச்சாறு தயாரிக்கப்படுகிறது. அதாவது 2க்கு 3 என்ற விகிதத்தில பழச்சாறையும் பாசன் பழச்சாறையும் தூய மாம்பழச்சாறையும், இங்க பாசன் பழச்சாறு அது வேற ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதை நான் பாசன் பழச்சாறையும் மாம்பழச்சாறையும் கலந்து, இது 2 இது 1 என்ற விதத்துல கலக்காங்க. கலந்து என்ன செய்யறாங்க? ஒரு தூய பழச்சாறை தயாரிக்காங்க. சரி. இக்கலவை ஒரு மாம்பழ பானத்தை ஆக்குமாறு நீருடன், இப்ப இந்த கலவையை இந்த ரெண்டும் சேர்ந்த கலவை. அப்ப இது 2x, இது எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். 3x இதானே. அப்ப இந்த கலவையில மொத்தம் 2 சேர்ந்து 5x இருக்கு. மொத்தம் சேர்ந்து 5x 5x x2 2 10 லிட்டர் இது மொத்தம் இருக்கும். சரி சரி. இக்கலவை ஒரு பழப்பானத்தை ஆக்குமாறு நீருடன் 1:3 என்ற விகிதத்துடன், நீருடன் 1:3 என்ற விகிதத்துடன் கலக்காங்க. நீருடன் 1:3 என்ற விகிதத்தோட கலக்காங்க. இப்பழப்பானத்தின் 1 லிட்டரில் பாசன் பழச்சாறு. சரி, இப்பழப்பானத்துல 1 லிட்டர்ண்டா 1 லிட்டர் அப்படித்தானே. 1 லிட்டர்னு கேட்காங்க. 1 லிட்டர்ல மொத்தம் எத்தனை பங்கு? 4 பங்கு. 1 லிட்டரை 4ஆ பிரிச்சா 250 மில்லி. ஆகவே இது 250 மில்லி, இது 750 மில்லி. இப்போ 1:3 என்ற விகிதம் உங்களுக்கு வந்துட்டு, இந்த 250 மில்லின்னு சொல்ல 1:3 அதுல 5 ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றாங்களோ அதான் முன்வீதம். என்ன அவ பழச்சாற்றுடன் நீர், அவ பழச்சாற்றுடன் நீர் என்று சொல்லக்குள்ள முன்னுக்கு வரதா பழச்சாறு. ஆகவே இது 5 முறை, அதாவது இந்த 5x. ஆக இதை 5ஆ பிரிச்சு, நீங்க இந்த 5x இருக்க வேண்டியது இல்லை, 2க்கு 3. ஆக இந்த 250ல 2க்கு 3 என்ற விதத்துல பாசனம் இதுவும் இருக்கு. அப்ப மொத்தம் 5 பங்கு. 250 5ஆல பிரிச்சு 50, அதுல 2 பங்கு இது. அப்ப 250 5ஆ பிரிச்சு 2 பங்கு. அப்ப 250 5ஆ பிரிச்சு 50, 50ல 2 பங்கு 100 மில்லி. விட 100 மில்லி. ஆகவே இது மனக்கணக்கால பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லை. 1 லிட்டர்ல 1:3 ஒன்று 250, 250ல 5ஆ பிரிச்சு 2 பங்கு இது. அவ்வளவுதான். சரி, அடுத்தது 2023 கேள்வி. நீங்க இந்த கூம்புல செல்லுங்க பார்ப்போம். ஒரு கூம்பு, அதாவது ஐஸ்கிரீம் கூம்பு ஒன்று இருக்கா. அதுல சொல்றாங்க இந்த ஆரையும் உயரவும் சமம். சரி, நமக்கு இருக்கட்டும். இந்த ஆரை இதை இதுல கனவளவுக்குரிய சமன்பாடை சொல்லுங்க பார்ப்போம். பை ஆர் வர்க்கம் எச். பை ஆர் வர்க்கம் எச். சரி, இப்ப இதுல அறவாசி, இது ஆறுண்டா, இதுல அறவாசி சரியா R/2 இருக்கு. இது எச்சின்டா, இது அறவாசி சரியா H/2 இருக்கு. ஆகவே இதுல கனவளவு நான் V1, அறவாசில கனவளவு V1 வச்சுக்கிட்டேன்டா, பை ஆர் ஆரின் கீழ் 2 வர்க்கம் இன்டு H/2.
ஆகவே பை ஆறு வர்க்கம் எச்சின் கீழ் 2 4 4 அதாவது இந்த விய எட்டா பிரிக்கிறதுக்கு சமம். விய எட்டா பிரிக்கிறதுக்கு சமம். அப்ப இந்த கனவளவுல 8 அதுக்கு அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுல கனவளவு ஒரு பங்குண்டா மொத்த கனவளவு இதுல 8 மடங்கு, அதாவது இது 7 பங்கு. இதான் இது. ஆகவே இதை சரியா அறவாசா பிரிக்கணும்டா 1:7 என்ற வீதமாக இருக்கும் என்பதை விளங்கி வச்சுக்க. 1:7 என்ற வீதம். நான் முக்கோணில 1:3 பார்த்தோம், இங்க 1:7 என்ற வீதமா இருக்கும்ன்றதை விளங்கி வச்சுக்கிட்டோம்டா. இப்ப இந்த கேள்வி இந்த இதுவும் ஆறு இதுவும் ஆறுன்னு சொல்றாங்க. ஆகவே எச்ச நாம ஆறுன்னு எடுப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப கேள்விய பாருங்க. இவ்வளவும் நிரம்புறத்துக்கு, அதாவது இந்த கேள்வியை வாசிச்சீங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் உற்பத்தி தொழிற்சாலையில் ஐஸ்கிரீம் கூம்பில் ஒரு சீரான வீதத்தில் ஐஸ்கிரீம் இடப்படுகிறது. கூம்பின் வட்ட வடிவ ஆரையின் உயரத்தில் அரை செகண்டில் கூம்பு அதன் உயரத்தின் அரைவாசிக்கு ஐஸ்கிரீம் அரை செகண்ட்ல அரைவாசிக்கு போகுது. அப்ப அரைவாசிக்கு போகுதுண்டா பிள்ளைகள், அரை செகண்ட்ல அரைவாசி. அவ சொல்லுங்க, அப்ப இவ்வளவுத்துக்கு போறதுக்கு எவ்வளவு எடுக்கும்? மேலும் எவ்வளவு, அதாவது மேலும் எவ்வளவுண்டா ஒரு பங்குக்கு அரைண்டா 7 பங்குக்கு 3.5 செகண்ட், அவ்வளவு. 3.5 செகண்ட். இங்க இவங்க இதுல ஆரையும் இதுவும் சமன்னு சொன்ன தவிரவு எங்கேயும் தேவையில்ல. ஆகவே நீங்க இந்த கூம்பு கேள்விகள் இப்படியான வந்தா இந்த இதன் போய் 1:7 என்ற வீதம் போச்சுட்டீங்கன்னா சரி, நீங்க பிள்ளாட்டியும் நாம் இதை போட்டு என்ன செய்யலாம், எடுக்கக்கூடியதாக இருக்கு. சரியா? இது பேஸ் தியரி. இங்க இது ஆறு இது ஆறுன்னு சொல்றாங்க, அது இங்கே எதுக்கும் உபயோகப்படாது. அடுத்த கேள்விக்கு போவோம். 2025ஆம் ஆண்டு. இந்த 2025ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 1 2 3 4 5 6 கேள்விகள். கடைசி கேள்வி அது நான் அடுத்த பாடத்துல நான் கடைசி கேள்வியை கதப்பேன். இப்ப இந்த 7 கேள்வி 1 2 3 4 5 6 கேள்வியும் விகிதத்துல வந்துருக்கு. கிட்டத்தட்ட 12 மார்க்ஸுக்குரிய கேள்வி இந்த வீதங்கள் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. அது முன்னுக்கு இருக்கிற கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு செய்யப்படாட்டி நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. ஆகவே இந்த வருஷம் 2026 கூட பிள்ளைகள் அதிகமான கேள்விகள் இந்த விகிதத்துல வரும். அவை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அப்ப நான் கொஞ்சம் ஸ்பீடாவும் செய்வோம் பிள்ளைகள். பாருங்க, 2025ல 11 12, அதாவது முதலாவது சொல்ற கேள்வி என்ன, 2025ஆம் ஆண்டு 11 12வது கேள்வியில பாத்தீங்க, ஒரு குறித்த பாடசாலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற காப்போதர உயர்தர பரீட்சையில் 200 மாணவர்கள் தோற்றினர். அப்ப மொத்தமா 200 பிள்ளைகள் தோற்றுறாங்க. சரி, அவர்களில் 35% வர்த்தக மாணவர்கள். அதுல கொமர்ஸ் 35%. 35%, 100க்கு 35, 200க்கு எத்தனை, 70 வீதம். அவர் டிரெக்டா கண்டலாமே, நாம செய்ய 10% கலை மாணவர்கள். அப்ப ஆர்ட்ஸ் 10%, 100க்கு 10, ஆகவே 200க்கு 20. அப்ப நாம இந்த சமன்பாடு போட்டு காண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 80% பல்கலைக்கழக அனுமதிக்காக தகமை. அப்போ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு தகமை பெற்றவங்க எத்தனைண்டா 100க்கு 80. அப்ப 200க்கு 160 பேர் பெற்றனர். பல்கலைக்கழக அனுமதிக்காக தகைமை பெற்றவர்களில் 160 பேர்ல 30% வர்த்தக மாணவர்கள். இதுல கொமர்ஸ் மாணவர்கள், இதுல கொமர்ஸ் பார்ட்டி 160ல 30% மாணவர், 100க்கு 30%. அப்ப இதை நாம செஞ்சா இருக்கணும். 16 3 48 பேர் என்ன. சரி, அடுத்தது 7.5% ஆர்ட்ஸ் மாணவர்கள். அப்ப ஆர்ட்ஸ் பார்ட்டி 7.5 7.5 30% 48, 15% 24. அதுல அரைவாசியான 7.5, ஆகவே எத்தனை, அப்படி மனக்கணக்கு பார்க்கலாம். 30% 48, 7.5 30 4 பிரிச்சுத்தானே. அப்ப 48 4 பிரிச்சு 12. அப்படி டிரெக்டா எடுக்கலாம், இல்லாட்டி நீங்க 100க்கு 7.5 போட்டு பெருக்கி எடுக்கலாம். சரி, இவ்வளோத்தையும் நான் இந்த தரவுல இருந்து குறிச்சு வச்சுக்கிட்டேன். இப்ப கேள்விய பாருங்க, எத்தனை வர்த்தக மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதி பெற்றனர்? எத்தனை பேரு? 48 பேர். ஆகவே 11க்கு 3வது. பல்கலைக்கழக அனுமதிக்காக தகமைப்பட்டுள்ள கலை மாணவர்களின் சதவீதம் எத்தனை? 12 பேரு தகமைப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் இல்ல? 20 பேர் இல்ல. அப்ப 20 பேர்ல 12 பேர் தகமைப்பட்டிருக்காங்க. அப்ப 100க்கு எத்தனை? அப்ப ஒரு முறை 5 முறை 12 5 60 வீதம். அப்ப 60 வீதம். அதுக்கு 3வது ஆன்சர். அப்ப ஒரு இலகுவான கேள்வி. ஆனா இந்த
இதே அமைப்புல நீங்க இவ்வாறான தரவுகளை பிடிக்காட்டி என்ன செய்யாது, விட கொஞ்சம் மறுக்கும். சரி, இன்னொன்று இதையும் மொத்தத்துக்கு பாத்திரப்பட 70க்கோ இல்ல 200 கொண்டு பாத்திரப்படும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியும் பிள்ளைகள் கொஞ்சம், அதாவது வாசிச்சு விளங்குனா கேள்விகள் இலக்கு, ஆஹ் வாசிச்சு விளங்காத வரையும் அந்த கேள்விகள் கொஞ்சம் சிக்கப்படுத்தினார். சரி, ஒரு குறித்த மாநகர சபை 2025ஆம் ஆண்டுக்கான ஆதனங்களுக்குரிய மதிப்பீட்டு வரியை 12% அதிகரிக்குது. அதாவது வரியை 12% கூட்டுறாங்க. வரி செலுத்துபவர்கள் ஆண்டிற்கான மொத்த வரியை ஜனவரிக்குள் செலுத்தும் போது 10% கழிவு. சரி, ஒரு குறித்த ஆதனத்தின் வரி செலுத்துபவர் ஆதனத்திற்காக 2015 ஜனவரி 16 அன்று 12,600 ரூபா 12,600 ரூபா அவருக்கு வரி. அப்ப அவர் ஜனவரியில செலுத்திருக்காரு என்ன, ஆகவே ஜனவரியில செலுத்தினா 10% கழிவு. இது அதிகரிச்சது, இது 10% கழிவு. ஆக 10% கழிவுண்டா அவரோட வரி 90% தான் செலுத்திருப்பாரு. ஆனா உண்மையா செலுத்த வேண்டிய வரி எவ்வளவு? 100க்கு என்ன கழிச்சு நான் 90க்கு பாக்குறேன். ஆகவே இதை சுருக்குனீங்கன்னா 9ஆல சுருக்கி பாருங்க. ஒரு முறை 9ஆல சுருக்குனா, ஒரு முறை 9ஆல சுருக்குனா 36, 9 36, 140, ஆகவே 14,000 வரும். 14,000 தான் உண்மையான வரி. இப்ப கேள்வி என்னண்டா, அப்ப இவரு இது 14,000. இப்ப கேள்வி, இந்த ஆதாயத்திற்காக 2024ஆம் ஆண்டில் செலுத்தப்பட்ட மதிப்பீட்டு வரி தொடர்பாக 2025ஆம் ஆண்டு மேலதிக தொகை எவ்வளவு? அதாவது 2024ல எவ்வளவு செலுத்திருப்பாங்க? 2024ல 14% செலுத்துவாங்க, அதுக்கு 10% கழிவு அந்த கண்டுட்டோம். இப்போ 2024ல இதோட 12% குறைஞ்சது. அதாவது 2024ல 100% தான், இங்க செலுத்தினது 112%. அவை 112% தான் 14,000. சரியா, 112% தான் 14,000. ஆகவே நமக்கு வேணும் 100%. ஆகவே நம்ம எப்படி இருப்போம்? 112% தான் நமக்கு என்னையாக இருக்கும்? நமக்கு 112% தான் ஆஹ் 14,000 இருக்கும். ஆகவே 112% 14,000. 112 சொல்லு, அதிகரிச்சதுக்கு பிறகுதானே இது. அப்ப அதிகரிச்சதுக்கு பிறகுண்டா அது 112. அப்ப 112 14,000 தான் சார எனக்கு 100%. 100% தானே அது. ஆகவே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இதை சுருக்கணும். சுருக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சுருக்கல் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அது சுருக்கலை நீங்க 112 சுருக்கி பார்க்கலாம். அடிவரணை மொழிகள் இருக்கா? சரி, அப்ப இதுக்கு நீங்க ஆஹ் சரி, நாம 112 சுருக்குவோம், இல்லாட்டி 2ஆல சுருக்குவோம், இல்லாட்டி 4ஆல சுருக்குவோமே. ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு வகையில சுருக்குனீங்கண்டா உங்களுக்கு வரப்போறது பிள்ளைகள் 12,500 12,500 சரியா. சுருக்கி பாருங்க, ஏதோ ஒரு வகையில சுருக்கி பாருங்க. நான் இதை 2ஆல சுருக்குனேன்டா, 2ஆல சுருக்கக்கூடிய சரியா, 2ஆல சுருக்கம் 70, 7,000. இதை 2ஆல சுருக்குனீங்கண்டா 66, சாரி 56. திருப்பி இதை 2ஆல சுருக்குனா 35, 3,500. இதை 2ஆல சுருக்குனீங்கன்னா 28. அப்ப இதை திருப்பி என்ன செய்யலாம்? 2ஆல சுருக்கலாம் 14. இதை 2ஆல சுருக்குனீங்கன்னா 3,500. 2ஆல சுருக்குனீங்கன்னா 3,000 2ஆல சுருக்குனீங்கன்னா 1,500. அப்ப 1,750. திருப்பி இதை 2ஆல சுருக்குனா திருப்பி இதை 2ஆல சுருக்குனீங்கன்னா 1,750. 2ஆல சுருக்குனீங்கன்னா 1,750. 16 8 ஒன்று மிச்சம் 15. 15ல 10, சாரி 2ஆல சுருக்கலாம். அப்ப 875 நினைக்கிறேன். அப்ப 875 7. இதை நீங்க 7ஆலேயே சுருக்குனீங்கன்னா ஒரு முறை, இதை 7ஆல சுருக்குனீங்கன்னா ஒரு முறை, 17ல 2 முறை, அங்கால 5 முறை, 125. அப்ப 125 100ஆல சுருக்குனா 12,500. சுருக்கி பாருங்க, நீங்க 2ஆல சுருக்கணும் இல்லை, டிரெக்டா 112ஆலையும் சுருக்கலாம். 112ஆல சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு இலகுவா இருக்கும். நான் உங்களுக்கு ஏதோ 2ஆல சுருக்கி போறது பேசிக் மெத்தட் என்ன. அப்ப பிள்ளையே 12,500 இங்க அவரு செலுத்திருப்பாரு. இப்ப அவர் எவ்வளவு செலுத்துறாரு? 12,600 செலுத்துறாரு. அவர் எவ்வளவு மேலதிகமா செலுத்துறாரு? 100 மேலதிகமா செலுத்துறாரு. அவன் முதலாவது விட. அடுத்தது பாருங்க, 2025 14வது.
2025ஆம் ஆண்டு 14வது கேள்வியை பாருங்க. ஒரு சோடம்பல பானத்தில் 50% பல உள்ளடக்கம் உள்ளது. ஒரு சோடம்பல பானத்துல 50% பல உள்ளடக்கம் உள்ளது. அப்பானத்தை தயாரிப்பதற்கு தூய சோடம்பலச்சாறு நீருடன் ஐதாக்கப்பட்டது. அப்பானத்தில் உள்ள பல உள்ளடக்கத்தின் உண்மையான விலை அதன் குறித்த சில்லறை விலையின் 1/3. அதாவது 50% இருந்தா சில்லறை விலையிட 1/3. அதாவது 3x சில்லறை 3x விற்காங்கண்டா இதுல விலை என்ன? எக்ஸ். சரி, அப்ப நாம இங்க 50% வாரத்தால நான் இப்படி சொல்றேனே, இதுல இது 150x விற்காங்கன்னு வைப்போம். ஏன்னா 1/3 50x. அப்ப நமக்கு லேசா இருக்கும் கால்குலேட் பண்றது, வீதங்கள் சார்பாக போட்டா. அப்ப இது 150x மொத்த விலை, அதுல அரைவாசி. ஏன்னா இது எத்தனை மடங்கால செஞ்சா அதுல டிரெக்டான விலை வர போது 50x. சரி, இப்படி எடுக்கிறது லேசா இருக்கும், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இதை 3x இதை x எடுத்தீங்கனாலும் அதே மாதிரி தான் வரும். சரி, இப்ப பல உள்ளடக்கம் 60% அதிகரிக்கலாம். அப்ப 60%, 50%க்கு 50x 60%க்கு 60. இதுக்கான நாம அந்த டிரெக்டா போடுறது 60x. குறித்த சில்லறை விலை எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கும்? அப்ப விலை எவ்வளவுத்தால் அதிகரிக்குது? விலை 10x அதிகரிக்குது. விலை 10x அதிகரிக்குது. அப்ப சில்லறை விலை எத்தனை வீதத்தால் அதிகரிக்கும்டா? இதுல 3 மடங்கு. அப்ப இதுல விற்பனை விலை 60x 3 மடங்கு. ஏண்டா இது 3/4 தானே, 3 மடங்குனா 180x. அப்ப 180x அதிகரிக்கும். ஆகவே கேள்வி எவ்வளவு சதவீதத்தால் அதிகரிக்கும்? அப்ப 150x எவ்வளவு கூடி இருக்கு? 30x கூடி இருக்கு. 30x கூடி இருக்குண்டா அப்படி நீங்க எப்படி எடுப்பீங்க? 30x கூடி இருக்குண்டா 150க்கு 150xக்கு 30x கூடி இருக்கு, தர 100. ஆகவே 5 முறை 20 முறை 20 வீதம். அப்ப 20 வீதம் ஆயிருக்கும். சரியா? இவ்வாறு அந்த கேள்விகள் செய்யறது இலகுவான முறைகள். இது நீங்க 3x x எடுத்தீங்க என்றாலும் இங்க என்ன கொஞ்சம் பிரித்தல்ல சிக்கப்படுவீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது எக்ஸ் எடுத்தீங்கன்னா 50க்கு x 60க்கு என்னண்டா அது என்ன செய்யணும்? அப்படி வந்துட்டு இருக்கும். அதோட நீங்க இப்படி விகிதம் வரக்குள்ள இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு டிரெக்டாக விட வரும். இந்த ஷோர்ட் மேட்ல நீங்க இனி தெரிஞ்சிருக்க. ஏன்னா நாம இந்த கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோமே. சரி, பாருங்க. 2025ஆம் ஆண்டு 15வது கேள்வி. 2025ஆம் ஆண்டு 15வது கேள்வி. தந்தை ஒருவர் தனது இறுதி உயிரில் 8 மில்லியன் அசையும் சொத்துக்களையும் ரூபாய் 115 மில்லியன் பெருமானமுள்ள தனது நிலையான சொத்துக்களின் 60% தனது ஒரே மகனுக்கு, அப்ப மகனுக்கு கொடுக்காரு 8 மில்லியன் அசையும் சொத்துக்களையும் 115 மில்லியன்ல 60% கொடுக்காரு. 100க்கு 60 கொடுக்காரு ஒரே மகனுக்கும். நிலையான சொத்துக்கள் மீதியாகி 40% மகளுக்கு கொடுக்காரு. மகளுக்கு கொடுக்காரு 115ல 40%. 40 இது மகளுக்குரியதா? இவரு கொடுக்காரு. அவ்வாறே தாய் தனது உயிரில் 7 மில்லியன் பெருமானம் உள்ள தனது அசையும் ஆதனத்தையும் 120 மில்லியன் பெருமானம் உள்ள தனது நிலையான சொத்துக்களில் 60% தனது மகளுக்கு கொடுக்கான். மகளுக்கு கொடுக்கா இதுல 7 பிளஸ் 120ல 60% கொடுக்கான். ஆகவே இஞ்சால மகனுக்கு மிச்ச 40% மகனுக்கு கொடுக்கான். 40 100. மகனுக்கு கிடைக்கிறது இது, மகளுக்கு கிடைக்கிறது இது. அப்ப கேள்வி இது ரெண்டுக்கு இடையிலான விகிதம். ரெண்டுக்கு இடையிலான விகிதம்டா பிள்ளைகள், இதை நீங்க சுருக்கத்தான் வேணும். சுருக்கி பாத்தீங்கன்னா இது 8, இது இந்த சைபர் இந்த சைபர் வெற்றி பற்றும் 115 6ஆல பெருக்குனீங்கன்னா 115 2ஆல பெருக்குனீங்கன்னா 230. 230 நீங்க என்ன செய்யலாம்? 3ஆல பெருக்கலாம். அப்ப 23 3ஆல பெருக்கினீங்கன்னா 69. அப்ப 69 690 வரும். அப்ப 690 வந்துச்சுன்னா ஒரு சைபர் கீழுக்கு வெட்டுப்பாடும் 69. ஆக 12 4 48 இந்த மத்த எல்லாம் வெட்டுப்பாடு. அங்க பாத்தீங்கன்னா
இந்த வேலை நான் முன்னுக்கு போடுறேன். இதெல்லாம் எல்லாம் கூட்டுப்படி தானே. இந்த வேலை முன்னுக்கு போடுறேன். 115 4ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கினா 230. அப்ப 460 46 ஆக 120 72 சரியானே. இவ்வளவு அந்த கூட்டு தொகையாக வரும். இப்ப நீங்க இதை கூட்டினீங்கன்னா பாருங்க, 8 69 48 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வர போறது 8 8 16 9 5 125 வரும். அதே மாதிரி 9 5 அங்கால 12 125. அப்போ 1 வீதம் வரும். அது விடத்தினா மூணாவது விடையாக இருக்கு. அப்ப இலகுவானது அந்த கூட்டல்ல வர சுருக்கள் தான் இதுல இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததை பாருங்க, 2025 17வது வயது சம்பந்தப்பட்ட கேள்வி தான். அதாவது இதோட நம்மட வளமையான பாடங்களோட வயது சம்பந்தப்பட்ட கேள்வி. அந்த கேள்வி 2025 17வது கேள்வி. 2025ஆம் ஆண்டு 17வது கேள்வி. 2025ஆம் ஆண்டில் ஒரு பாட்டியின் வயது அவருடைய பேத்தியின் வயதில், அதாவது 2025 ஒரு பாட்டிட வயது பேத்திட வயதில் 5 மடங்கு. பாட்டிட வயது பேத்திட வயது பேத்திட வயது ஒரு பங்குன்னா பாட்டிட வயது 5 மடங்கா இருக்கு. 5 பங்கா இருக்கு. அப்படியும் எடுக்கலாம், இல்லாட்டி நீங்க எக்ஸிலும் எடுக்கலாம். நான் இப்படி எடுக்க, இது ஒரு பங்குன்னா அது 5 மடங்கு. அதே ஆண்டில் தாயின் வயதுகளுக்கு இடையிலான வீதம். தாய் 10க்கு 6. தாயிட வயது 10க்கு 6. பேத்தி 2011 பிறந்தா. பேத்தி 2011 பிறந்தா. 2025 வயசு எத்தனை? 25ல இருந்து 11 கழிச்சிங்கன்னா பொண்டு 14 வயசு. 14 வயசு. இது 14 வயசுண்டா இது 5 மடங்கு. இப்ப கேள்வி தாயிட வயசு தான். இந்த 20 தான் 10 மடங்கு. அப்போ ஒரு ஒரு மடங்கு 7 6 42. தாயிட வயசு 42. இப்ப கேள்வி அவங்க எப்ப பிறந்திருப்பாங்கன்னு அப்ப பாத்தீங்கன்னா பாட்டிய இந்த 70 வயசு. ஏன்னா 70 2025 இருந்து 70 கழிச்சிங்கன்னா 5 வரும். அப்ப 5 வாரமாயி 1955 மட்டும்தான் இருக்கு. மூணாவது விட மறுவாங்கால போகிறது வேண்டாம். 12 5 1955. அங்கால என்ன தாயிட வயசை காண வேண்டிய அவசியமும் இல்லை இந்த கேள்வி. சரி, இந்த என்ன பிள்ளைகள் விடையே பாத்துக்கணும். விடை இல்லாட்டி தான் என்ன செய்யணும், இது செய்யணும். இந்த 5 5 விடைக்கு அடிச்சு போட்டு எடுத்து வைக்கணும். ஏன்னா டைம் முக்கியம் நமக்கு எல்லாத்தோடையும். சரி, 2025ஆம் ஆண்டு 21வது கேள்வி. ஒரு தோட்டத்தில் பெருந்தொகையான தென்னைகளும் மேலதிகமாக குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் பலாமரங்களும் ஈரப்பலா மரங்களும் உள்ளன. 2024ஆம் ஆண்டில் அந்த ஒரு வகை மரத்திலிருந்து கிடைத்த வருமானம் அம்மர வகையில் பராமரிப்பு செலவு பின்வரும் அட்டவணையில் சாட்டாங்க. வருமானம் முதலாவது தென்னைக்கு 16,250, பராமரிப்பு செலவு 1,250 ரூபாய். ஆகவே அதுல லாபம் எவ்வளவு? வருமானம் 16,250, செலவு போக மீதி 15,000. பலா 4,875, 375 ரூபா போனா 4,500 ரூபா. ஈரப்பலா 3,150, 250 போனா 3,000. இதான் இதுக்குரிய. அப்ப இதுக்குரிய விகிதம் தான் கேள்வி. இப்ப விகிதம் செலவுல 15ஆல சுருக்குனீங்கன்னா இந்த இந்த சைபர், இந்த 2 சைபர், இந்த 2 சைபர் வச்சு 15ஆல சுருக்குனா 2 முறை, 15ஆல சுருக்குனா 3 முறை, 15ஆல சுருக்குனா 10 முறை. 10க்கு 3க்கு 2. ஆகவே இந்த விடைக்கு 10க்கு 3க்கு 2. அடுத்த கேள்வி 2025ஆம் ஆண்டு 25 27. நான் இதை பிள்ளை நம்ம அடுத்த நம்மட பாக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு வரைதான். இது ஒரு விகிதம் இல்லை, அதுல ஆரம்பமா தான் போட்டிருக்கேன். அதை நம்ம அடுத்த வீடியோல, அதாவது கடைசா என்ன கிளாஸ், அதாவது இந்த 10வது டியூட்டி முடிச்சு 11வது டியூட்டா சரியா இல்ல பாஸ் பேப்பர்ல மீதியான எல்லா கேள்வியும் சரியா நான் குரூப்ல போடுவேன். இது மிக முக்கியமான ஒரு பாடம். அதாவது நாம இப்ப படிச்ச பாடம் விகிதம் என்பது முக்கியமான பாடம். அதுக்காண்டி தான் நான் எல்லாத்தையும் ரெக்கார்டிங்கா போட்டிருக்கேன். ஆறுதலா இருந்து இந்த பாடத்தை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம், நேரலையாக அல்லது ரெக்கார்டிங்காக.